வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் நினைவாக சித்தர் சிவவாக்கியருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். விண்கடந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து. விண்கடந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து கண் கழிக்க உள்ளுளே கலந்து புக்கு இருக்கிறான். மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய். மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய். எண் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. எண் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. வாழ்க வளமுடன். விண்கடந்து நின்ற ஜோதி பேரியக்க களத்தை தாண்டி சுத்தவெளியாக இருக்கக்கூடிய வெட்டவெளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை மேலை வாசலை திறந்து துரியம் கடந்து கண் கழிக்க ஓனக்கண்ணை விடுத்து ஞானக்கண்ணால் உள்ளுளே கலந்து புக்கிருந்த பின் இறைவனை உணர்ந்த போது மண் பிறந்த மாயமும், இந்த மண்ணில் எதற்கு வந்தோம், எங்கு இருக்கிறோம் என்பதை மறந்த நிலை, மாயையிலிருந்து விடுபட்டு ஈசனை இரண்டர கலந்து நிற்கும் அந்த நிலைக்கு சென்று எண் கலந்த என்னுள் கலந்திருக்கக்கூடிய ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. இறைவன் வேறு, நாம் வேறு அல்ல. அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக நாமாகவும் அனைத்துமாகவும் ஆகியிருக்கிறோம் என்பதை ஈசனோடு கலந்திருப்பது உண்மையே என்று இறையை உணர்ந்த அந்த நிலையை, அந்த துரியாதீத நிலையை சிவவாக்கியர் விளக்குவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. விண்கடந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து கண் கழிக்க உள்ளுளே கலந்து புக்கி இருக்கிறான். மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் எண் கலந்த ஈசனோடு இணைந்திருப்பது உண்மையே என்று இப்பாடலை சிவவாக்கியர் கூறியிருக்கிறார். ஆக துரியத்தை கடந்து மேலை வாசலை திறந்து கொண்டு வெண்கலமாக இருக்கக்கூடிய பேரியக்க களத்தில் நிலைத்து அதையும் தாண்டி நின்ற ஜோதி, அந்த சுத்தவெளி வெட்டவெளி அனைத்து இயக்கமாகவும் ஜோதியாக தோன்றியிருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்களிக்க ஞானக்கண்ணால் உள் உணர்வாக கலந்து நின்று இங்கே மண்ணில் பிறந்து இந்த மாயா உலகத்தை கடந்து அவர் இறைவனை உணர்ந்த அந்த துரியாதீத நிலையை எண் கலந்த என்னுடன் இறைவன் கலந்திருப்பதை ஈசனோடு இணைந்திருப்பது, அந்த இறைவன் நாம் ஒன்றுதான் என்று இணைப்பு பெற்று
கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை உண்மையே என்று குறைக்கிறார். ஆக சிவவாக்கியர் கூறும் இந்த நிலையை அடைய மனவளக்கலையை பற்றி கொள்வோம். குரு வேதாத்திரி அவர்கள் கூறும் பயிற்சிகளை செவ்வனே செய்து இந்த எண் கலந்த என்று சிவவாக்கியர் கூறும் அந்த துரியாதீத நிலையை நம்மோடு அந்த ஈசனோடு இணைந்திருப்பதை நாமும் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடல் தந்த சித்தர் சிவவாக்கியருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது குரு வேதாத்திரி அவர்களுக்கும் இதுகாலம் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.